பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கான தேவ வார்த்தை எபிரேயர் 10வது அதிகாரம் 35வது வசனத்தை பாருங்கள். ஆகையாலே மிகுந்த பலனு கேட்டவன உங்களை தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நமக்கு தைரியம் எப்போ விடுறோன்னா, ஏதாவது வியாதி வரும்போதோ, மரண செய்தி வரும்போதோ, ஏதாவது கஷ்டங்கள் வரும்போதோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த தைரியத்தை நம்ம விட்டுடுறோம். ஆனாலும் தேவன் சொல்கிறாரு, தைரியத்தை நீ விட்டு விடாதீங்க. என்ன நடந்தாலும் தேவனுக்கு தெரியாமல் ஒரு காரியங்களும் தன் பிள்ளைங்கள் வாழ்க்கையில் நடக்காது. ஆனால் தேவன் சித்தம் என்னவோ அதன்படி தான் நடக்கும். அதனால் என்ன நடந்தாலும் தைரியத்தை நீ விடாதீங்க, நான் உன்னோட இருந்து பெரிய காரியங்கள் செய்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிற அந்த வசனத்தைப்படி, அந்த வார்த்தைப்படி நம்ம பரிசுத்தவான்களெல்லாம் எப்படி தைரியம் விடாமல் அவர் நடந்தார்களோ, இந்த உலகத்தை ஜெயித்தாரோ, அதுபோல் நம்ம கூட தைரியம் நம்மளுக்கு இருக்கணும். இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கணும். அதே 1 சாமுவேல் பாருங்கள், 30வது அதிகாரம் 6வது வசனத்தில் கூட தாவீதனை கொலை பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் வந்தாங்க. வரும்போது கூட அவர் தைரியம் விட்டு விடவில்லை. ஏன்னா இந்த உலகத்தில் என்னோட இருக்கிறவர் பெரியவர் அப்படின்னு அவர் தைரியத்தோட அவரோட போராடினார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே போல் தேவஜனமே நாம் கூட என்ன காரியங்கள் நடந்தாலும், என்ன காரியங்கள் ஏற்பட்டாலும் நாம் தைரியத்தை மட்டும் விடவே கூடாது. நம்ம தேவன் உயிருள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், என் இயேசு ஜீவிக்கிறார், எங்களோட இருக்கிறார் அப்படின்னு ஒரு தைரியம் நம்மளுக்கு இருக்கணும். அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கும்போது அது என்ன காரியங்கள் நடந்தாலும் சரி, தைரியத்தோடு இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல் தைரியத்தோடு இருக்கும்போது சத்துரு நம்மளை நெருங்க முடியாது. தைரியத்தோடு நம்ம இருக்கும்போது சத்துரு நம்மளை தொட முடியாது, நம்ம குடும்பத்தை தொட முடியாது. ஆனால் நம்ம குடும்பங்களில் பிள்ளைகள் மூலமோ, கணவர் மூலமோ, யார் மூலமாவது கிரியைகளை செய்வோம். ஆனாலும் தேவனை பாதத்தில் அவங்களை ஒப்பு கொடுத்து தைரியத்தோடு இருங்க. கர்த்தர் உங்கள் தேவைகளெல்லாம் சந்திக்கிறவராக இருக்கிறார். என்ன காரியம் இருந்தாலும் சரி, அவர் பாதத்தில் நீங்கள் அறிக்கை செய்து தைரியத்தோடு இருங்க. தேவனை உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களை கர்த்தாவே என்னென்ன காரியத்துக்காக பயந்து கொண்டு இருக்கிறாங்களோ அந்த காரியங்களை கர்த்தா பயப்படாதபடி நீங்கள் கர்த்தாவை அந்த காரியங்களை சுவாமி அப்பா நீ நடத்தி கொடுக்குற தேவனாக இருக்கிறீங்க. தைரியத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. அப்பா இன்னைக்கு பிறந்த நாளும் வெட்டிங் டே இருக்கிற பிள்ளைங்களும் நல்ல காரியங்களுக்கு அவங்க போகும்போது கூட தேவா உங்கள் பிரசன்னம் அவங்களோட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.